தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி நானே கேட்பேன். 100 தடவை ஒரு வாரத்துக்கு 5 முறை கேட்டுருவேன். ஏன்னா வேற எதனா கேட்டனா பயம் வந்துடும், சினிமாக்காரனை பத்தி கேட்டா பாவம் வந்துடும், அரசியல்வாதியை பத்தி கேட்டா கோபம் வந்துடும். புரியுதா? இந்த உலகத்துல இருக்கிற இந்த பெண் பிள்ளைகள் அல்லது இந்த கிழவி பேச்சுன்னு பைபிள் சொல்லுது. கிழவிகள் பேச்சு, பேசுறதே பேசி 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 சாபத்தை வாங்கிக் கொள்வது, இதுதான் கிழவிகள் பேச்சு, வீண் பேச்சுன்றார் பவுல். கிழவிகள் பேச்சு, இதை பேசி பேசி சாபம் வந்துடும். ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது தெரியலையே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது தெரியல, இதை பேச பேச அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, சவுண்டை கொஞ்சம் குறைச்சிங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இதுதான் கிழவிகள் பேச்சுன்றார் பவுல். அதே மாதிரி சீரியல் நாடகம் பேசிச்சு, சீரியல் நாடகம் கிழவிகள் பேச்சு. அதை நீங்க பார்க்க 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 உங்க மூளை பாதிக்கப்பட்டுரும். உங்க மூளைக்குள்ள கோபம், வைராக்கியம், விக்கணும், பொல்லாத எண்ணங்கள் உண்டாயிடும். இந்த சீரியல் நாடகத்தை பார்க்க பார்க்க இதெல்லாம் கிழவிகள் பேச்சு. இது உங்க மனசை பாதிச்சுச்சுன்னா உங்க நரம்புகள் பாதிக்கப்பட்டுரும், உங்க எலும்புகள் பாதிக்கப்படும். இட்ஸ் அஃபெக்டட். ஓகே, வல்கரஸ் சினிமாஸ், பேய் படம், கொலை பண்ற படம், இன்னும் காலேஜில் போய் அரட்டை அடிக்கிறது, காலேஜில் போயிட்டு மாஸ்டரை ஆசிரியரை அடிக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். we watch out what we see, what we talking, what we hear, what we talk, what we see. ஏன்னா it's affect your body, it's affect your soul, it's affect your spirit. Be careful, watch out our words to spoken other people. மற்றவங்க கிட்ட பேசுற வார்த்தைகளை நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீங்க ட்ரெஸ்ஸை மாத்துவீங்க, இந்த புடவை கட்டுனதுல இருந்து ஒரே பிரச்சனையாகுது, இந்த வழியில போனா பிரச்சனையாகுது, இந்த பைக்கை மாத்துவோம், வீட்டை மாத்துவோம், புடவையை மாத்துவோம், எதுவுமே மாறாது. அப்போ கடவுள் அதனால தான் சொல்றாரு யோசுவா கிட்ட, த புக் ஆஃப் ஜோஷுவா முதல் பேப்பர்ல ரொம்ப அற்புதமா சொல்ற, ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதாவது இந்த வாசனை எனக்கு தெரியாதா, நான் படிக்கலையா அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க ஃபெயிலர். கடவுள் என் நன்மைக்கு ஏதோ சொல்ல வரார், நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில தோத்துருவேன். கடவுளுக்கு கண் இல்லையா, அந்த கடவுள் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த கடவுள் தான் நம்மளை கொண்டு வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி சில விஷயத்த கற்றுத்தரார். அந்த நேரத்துல தூங்கிக்கின்னு, அந்த நேரத்துல எதனா ஓடிக்கிட்டு, அந்த நேரத்துல எதனா பேசிக்கிட்டு, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் ஆடுவீங்க. அதனாலதான் ஜோஷுவாவை பார்த்து இப்படி சொல்றார். யோசுவா ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்க, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு இல்லையா? இப்போ ஜோஷுவாவை சுத்தி பயம், the circumstance of fear surrounding by Joshua, the circumstance of fear. டக்குன்னு புக் ஆஃப் ஜோஷுவா போடுமா, அந்த வசனம் டக்குன்னு வரணும். அந்த ஆப் இறக்கி வை, அவங்க பாத்துக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு தெரியும். நீ இங்கிலீஷ்ல போடு, தெலுங்குல அவங்க அழகா பாத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, முதல் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் முதல். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, இப்போ கர்த்தர் ஆமோஸை நோக்கி, கர்த்தர் விமலை நோக்கி, கர்த்தர் பரணியை நோக்கி, கிருபாமாவை நோக்கி, கர்த்தர் கலாவை நோக்கி, கர்த்தர் அந்த எப்சி அம்மாவை நோக்கி, ஜான்சியை நோக்கி, ஜெசியை நோக்கி, நிர்மலாக்காவை நோக்கி. இப்ப கர்த்தர் எதை சொல்ல வர்றார்? என்ன சொல்ல வர்றார்? என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். இதுதான் கடவுளுடைய எண்ணம் எப்பவுமே. கோ ஃபார்வர்ட். அங்கேயே உட்காந்துடாத, ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அதையே போன் பண்ணி எல்லாருக்கிட்டே சொல்லி 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 நாமளே நம்ம கயிறெடுத்து நம்ம காலை கட்டிக்கிறோம், நம்ம கையை கட்டிக்கிறோம், நம்ம வாழ்க்கைய கட்டி போட்டுறோம். அததான் சொல்ல வர்றாரு. கோ ஃபார்வர்ட்.
அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதையே பேசின்னு இருக்காத. பாருங்க, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அடுத்தது கொடுத்தேன்றார். வாட் யூ ஹேவ், வாட் யூ லைக், வாட் யூ டிசைர், உன் விருப்பம் என்ன? அதாவது கடவுளுக்கு பிரியமான விருப்பம். உங்க விருப்பத்தை நான் கொடுத்தேன். அடுத்தது என்ன சொல்றாரு? நான் கொடுத்தேன். நான் தீர்க்காயுசோடு வாழணுமா? கடவுள் சொல்றார், கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். நீ தீர்க்காயுசோடு வாழணும்னு விரும்புறல, அங்கேயே உட்கார்ந்து இருக்காத, முன்னேறு. எதை நோக்கி முன்னேறு? தீர்க்க ஆயுசை பற்றி கடவுள் என்ன சொல்லி இருக்கின்றார்? நோய் இல்லாம வாழணும். பாஸ்டர் கை வச்சா நோய் போயிடுன்றது அது பழைய ஏற்பாடு. புதிய உடன்படிக்கை நோயை வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை சிலுவையிலே ரத்தத்தின் மூலம் நான் சம்பாதித்திருக்கிற நோயின் மீது வெற்றி உனக்குள்ள வச்சிருக்கிற. ஆனா இன்றைக்கு மக்கள் அப்படியே மோடி மஸ்தான் வேலையை தான் விரும்புறாங்க. யாராவது ஒருத்தர் கை வச்சு ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஜெபிச்சுக்கணும், அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீ உன் சிந்தனையை காத்துக்கணும். வியாதியின் மீது வெற்றி பெறுவது எப்படி, அதை பற்றி பைபிள் படி. How we overcome the diseases, how we overcome the தரித்திரம், புரியுதா? How we overcome fear, how we overcome death, immature death ன்றாங்க, அல்ப ஆயுசில் செத்து போறது. How we overcome immature death, அதை பற்றி என்ன, அததான் சொல்றாரு. கொடுப்பேன், நான் கொடுப்பேன்றார். அடுத்தது என்னது? வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்திரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த பூமியை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். ஆனா இந்த பூமியை என் பிள்ளைகள் தவற விட்டுட்டு அவங்க பலவீனத்துல, நோயில, அவிசுவாசத்துல, பயத்துல, திகில்ல வாழ்ந்துக்கிறாங்க. அதனால அடுத்தது என்ன சொல்றாரு? அனைத்து ஆசீர்வாதங்களும் உன் காலின் கீழே இருக்குது. ஆனா சில கொள்கைகள், சில பிரின்சிபல் வச்சிருக்கிறேன். ஆல் பிளெஸிங், ஆல் குட் பிளெஸிங், பேட் பிளெஸிங் இல்ல. நேத்து ஏற்கனவே நம்ம சர்ச்சைக்கு வந்திருந்த குடும்பம், அவங்க குடும்பத்துக்கு நான் போய் வீட்டில் உட்காந்து பல மணி நேரம் சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். ஆனா அந்த சகோதரி ரொம்ப அழகா இருப்பாங்க, ஸ்லிப் ஆயிட்டாங்க வாழ்க்கையில. மனம் திரும்ப மனசு இல்லை, மனம் திரும்ப மனசு இல்லை. அந்த தலைமுறை சாபம். ஒரு தாய் தகப்பன் மனம் திரும்பாமற் போனால் அதே அந்த 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 முன்னோர்களுடைய சாபம் அந்த பிள்ளைகள் மேல இருக்கு. அந்த பையன் 20 வயசு கூட ஆகல, யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான், கட்சியில கிரகம் செல்ல வருது, அந்த பொண்ணு இறந்து போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம எதுல இருக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோமோ, எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமோ, எதையே நம்ம தியானிச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நடக்கும். அதனால தான் பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் தாட்ஸ், ஆஃப் யுவர் வேர்ட்ஸ், ஆஃப் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகேவா? பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் தாட்ஸ். தம்பி, ஓகே? Be careful of your thoughts. So God spoken to you. You are not mother. God spoke to you. You read this verse. அந்த வார்த்தையை பாருங்க. 5th chapter for you. 5th verse. Joshua chapter 1 verse 5. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. என்ன பவர்ஃபுல்லான வார்த்தை. எனக்கெல்லாம் தெரியாதுங்க, எனக்கெல்லாம் தெரியாது. சர்ச்சைக்கு போகணும், நான் ஒரு மதவாத கூட்டத்தில் மாதிரி தான் இருந்தேன். படிப்புல தோல்வி, நல்லா படிச்சிருந்த ஆளு சபைக்கு போய் படிப்பு விட்டுட்டேன். நல்லா பெரிய லெவலுக்கு வரணும் ஆளு சபைக்கு போய் உருப்படாம போனேன். ஆனா சொல்லி கொடுத்ததுல நல்லா சொல்லி கொடுப்பாங்க, பரலோகம், பரிசுத்தம், அது எல்லாம் இருக்குது. ஒன்றும் கிடையாது இங்கேயும் ஒன்றும் கிடையாது. வசனம் 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 சொல்லி வசனத்தை தான் பேசணுமே தவிர வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. அவங்கள தவறா சொல்லல, அவங்களே அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க முன்னோர்களால, அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க அதையே சொல்லிடுகிறாங்க. இப்ப நாம தான் இங்க கொஞ்சம்
பரிசுத்த ஆவி யெகோவாவுடைய கிருபை நம்ம மேல விழுந்தது. இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஓகே, தெலுங்கு ரீடிங் படிமா. ஃபுல் வெர்ஸ். உன் கூட இருக்கிற தம்பி. ஓகே, 5th verse. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன். இப்போ கடவுள் ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்றார், எங்க நம்ம முன்னோர்களை சிந்திக்க வேணாம். அதனால்தான் உங்கள் மனம் புதிதாக இருக்கனால. ஏன் மைண்டை பத்தி பேசுற? மறுபடியும் உன் மனசு புதுசா ஆகிக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை புதுசா மாறும். ரொம்ப ஹாப்பியா மாறுவ. உலகம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சி. மனசு பழைய குப்பையில. இப்ப பாரு, இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு போய் ஒரு பொண்ணு பலான்னு ஒரு பெரியவர் அடிக்கிறான், அதை உட்காந்து பார்த்துங்கிறோம். ஒரு மனைவி தன் கணவன் மேல சந்தேகப்பட்டு பேசுறான், அல்லது ஒரு தவறான புத்தி கொண்டவன், கெட்ட புத்தி கொண்டவன் தவறான ஒரு செயல்பாடு நினைக்கிறான். இதை பார்த்து இதை வாரம் முழுசும் பார்த்துங்க இருந்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கை. ஓகே, வேற எப்படி மாறாது. பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணா மாறாது. உபவாச கூட்டத்துக்கு போய் 100 ரூபாய் காணிக்க போட்டு வந்தா மாறாது. கடவுள் அப்படிப்பட்ட சிஸ்டத்தை வைக்கல. கடவுள் சிஸ்டம் வெற்றி உன் பாதத்துல வச்சிட, நீ எதை எடுத்துக்க பாரு. இப்ப இந்த பையனை பார்த்து, இந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு. verse 5 ரீட் verse 5 எல்லாரும் வாசிங்க. வாசிப்பா, எப்பா வாசிப்பா, சத்தியத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. என்ன மாதிரி வார்த்தை? மந்திரம், சூனியம், தலைமுறை சாபம். என் முன்னோர்களுக்கு சுகர் இருந்தது, எனக்கும் சுகர் இருக்கும். அதை ஏற்றுக்க கூடாது. என் முன்னோர்கள் ரட்சிக்கப்படாதவங்க. என் முன்னோர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிற. சினிமா நடிகம் பின்னாடி, சினிமாவுக்கு பின்னாடி, நாடகத்துக்கு பின்னாடி ஊர் கதையை பேசிட்டு இருந்தாங்க. நான் ஊர் கதை பேச மாட்டேன். நான் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜீவனுள்ள தேவனை, அவர் செய்த அற்புதங்களை தியானிப்பேன். இதுதான் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. பாருங்கள, நல்லா உழைச்சிட்டு ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படி போய் அந்த கொடைக்கானல், ஊட்டியில பல இடம் இருக்குது, பல கிராமம் இருக்குது. அந்த ஜீப் சஃபாரி எடுத்துன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கல, போய் அந்த மலை மேல நின்று அந்த இயற்கையை பாருங்க. மனசே குளிர்ச்சியா இருக்கும், மைண்ட் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் பயணம் செய்யணும். பயணம் ரொம்ப முக்கியம். நாம் பயணம் செய்யணும். இதெல்லாம் லைஃப், விக்டரி லைஃப்ங்க. இதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே மனிதர்களை 365 நாளும் பார்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை சலிப்பாயிடும். வாழ்க்கை, கடவுள் பாருங்க மல்டி பர்சனாலிட்டி அவரு. இப்போ ஒரே இந்தியாவில் தமிழ்நாட்டை ஒரு மாதிரி படைச்சிருக்கிறாரு, இந்தியாவை கேரளாவை ஒரு மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. செரி பழத்துல ஒரு டேஸ்ட் இருக்குது, ஊட்டி ஆப்பிள்ல ஒரு டேஸ்ட் இருக்குது, பேரிக்காவில ஒரு டேஸ்ட் இருக்குது, மாம்பழத்துல ஒரு டேஸ்ட் இருக்குது. என்ன மாதிரி மைண்ட் பாருங்க தேவனுக்கு. தேவனுடைய மைண்ட பாருங்க. பள்ளத்தாக்க கேட்டி பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்குது. சைனா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஊட்டிக்கு போற வழியில இருக்குது. கேட்டி பள்ளத்தாக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் கடவுள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு வர? கொஞ்சம் எழுதி டச் பண்ற பாருங்க. இது அப்படியே ஆதியாகமம் எடுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுங்கல, கொஞ்சம் எடுங்க. சாப்டர் 3 verse 8. Genesis chapter 3 verse 8. படிமா, நீ படிமா, தெலுங்குல படிமா. ஆதியாகமம் chapter 3 verse 8. வாசிமா, நீ தம்பி வாசிங்க. 8 வாசிங்க. தெலுங்கு ரீட். பயமா இருக்குதா? சரி, ஓகே. நீ இடமா அந்த ஆப்பை முதல்ல இறக்குமா, இறக்காமட்ட கொடுமா, வேற சைட். சரி. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில். ஏன்னா பரலோகத்தில் இல்லாத வாழ்க்கையா? பரலோகத்தில் இல்லாத வாழ்க்கையா? இல்ல. ஆமா சார், பரலோகம் இன்னாம இருக்குது. ஆனா பரலோகத்தை விட்டு
தாம் படிச்ச பூமியில வந்து உலாவுறாரு. கொஞ்சம் உலாவுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு டூருக்கு போயிட்டு வாங்க. எவ்வளோ செலவு பண்றோம். தோட்டத்தில் அவரே வந்து தோட்டத்துல உலாவுறாரு. ரிலாக்ஸேஷன். இங்கிலீஷ் என்ன போடுகுது? இங்கிலீஷ்ல படிங்க. சாப்டர் 3 verse 8. இங்கிலீஷ்ல இல்ல, ஆங்கிலத்துல வாசிக்குமா? ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். என் ஸ்பீடுக்கு என்ன சொல்றேன், என்ன 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 சொல்லுங்க. சாப்டர் 3 verse 8. 3:8. வாசி. கூல் ஆஃப் த டே. இப்ப இத தியானிங்கள, தியானிச்சா நம்மளும் ஒரு இடத்த வாங்கணும், சுத்தி மரம் வைக்கணும், ஒரு பூச்செடியை வைக்கணும். இந்த எண்ணம் உருவாகும். இந்த எண்ணம் நான் பண்ணோம். அடுத்தது, சரி இந்த இடம் வாங்க நமக்கு பணம் தேவை. இந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம்? நேரத்தை வீணாக்க கூடாது. நேரத்தை கண்டதை பேசி கண்டதை யோசித்து வீணாக்க கூடாது. பணத்தை நாம் சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பணம் சம்பாதிக்க என்ன வருது? ஓகேங்களா? ஃபினான்சியல் நாலேஜ், ஃபினான்சியல் எஜுகேஷன், ஃபினான்சியல் லிட்ரேச்சர். இப்ப பணம் சம்பாதிக்கும் போது இந்த பணம் நமக்கு போகாத, இதை விட இன்னும் கொஞ்சம் பணம் வர என்ன பண்ணுது? பிசினஸ். அடுத்த ஸ்டெப் பிசினஸ்க்கு முன்னேறலாம். இப்போ இந்த ரீஃபார்மேஷன்ன்றாங்க, புரியுதா? பைபிள் வந்து ஒரு மத புத்தகம் அல்ல. பைபிள் உன்னை கோ ஃபார்வர்ட், முன்னேறு. அந்த யோசுவாவை பார்த்து சொன்னார்ல, முன்னேறு. இப்போ ஒரு மனுஷன் பைபிளை படிக்கிறான். என்னடா இது? கடவுள் அண்ட சராசரங்களை படைத்தவர், அவர் தோட்டத்துல வந்து உலாவுறாரு. அந்த தோட்டம் என்ன மாதிரி இருக்கும்? நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஸ்கூல் தோட்டம் இல்ல அது. சகல பழங்களும், சகல ஹெர்பல்ஸ், all fruits, all kinds of trees, all kinds of fruits, all kinds of herbal. எப்படி இருக்கும்? உலாவுறாரு. ஓகேவா? நிறைய டூரிஸ்ட், நல்ல நல்ல டூரிஸ்ட்லாம் இருக்குது. அந்த அதுல வந்து 5000 கட்டா நம்ம போய் இறங்கிட்டா போதும். அவங்களே கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவாங்க. காலையில டிஃபன் கொடுப்பாங்க, மதியம் லஞ்சு கொடுப்பாங்க, நைட்டு டின்னர் கொடுப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது, 2 நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது, 5 நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது. போய் நீங்க அங்க கடவுளை உயர்த்தணும். அதுக்கு தான் போறீங்க. அங்க போய் நல்லா பாடி துதித்து அவருடைய வசனங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். சங்கீதத்துல தாவீது எப்படிதான் சொல்றாரு? வானங்கள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது, பூமி அவருடைய கிரியை அறிவிக்குது. இந்த வசனத்தை வாசித்து அவரை ஸ்தோத்திரிக்கணும். அங்க இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி சொல்லணும். அப்போ கடவுள், இதுதான் லைஃப். புரியுதா? லைஃப்ன்றது பொண்டாட்டியை சந்தேகப்பட்டுக்கின்னு, பொண்டாட்டியை அடிச்சுக்கின்னு, பிள்ளைங்களை அடிச்சுக்கின்னு, அப்புறம் என்னது இந்த உட்காந்து முட்டை காதைகளை பேசிக்கிட்டு, சண்டை வலிச்சுக்கிட்டு, அடிச்சுக்கின்னு பிடிச்சிக்கின்னு, ஒன்னும் இல்லாம பிச்சை எடுத்துக்கின்னு வாழ்றது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை கோ ஃபார்வர்ட், முன்னேறு. முன்னேறதுக்கு என்ன செய்யணும்? என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும். என்ன நான் டெவலப் பண்ணணும் செய்யணும்? துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. போக்கிரி பிள்ளைகளோடு, பிஞ்சிலே பழுத்த கும்பலோடு சேரக்கூடாது. பிஞ்சிலே பழுத்த கும்பல்லாம் இருக்குது, அந்த கும்பலோடு சேரக்கூடாது. அந்த கும்பலோடு பேசக்கூடாது. அந்த காட்சிகளை ஒளிபரப்புகிற திரைப்படத்தை பார்க்க கூடாது பெற்றோர்கள். அந்த காட்சியை ஒளிபரப்புற பாடல்களை நீ பார்த்தீங்கன்னா உன் பிள்ளைக்கும் அது நடக்கும். அப்படியே இரவில குடும்ப ஜபங்கள், தனிப்பட்ட விதத்துல ஜபங்கள். புரியுதா? இவ பாரு என்ன சொல்ற? தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்ப யோசுவா எடுத்துங்க. அடுத்தது பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ரொம்ப முக்கியங்க. உன்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. வியாதி உன்னை எதிர்த்து நின்று உன்னை ஜெயிக்க முடியாது. தரித்திரம் உன்னை எதிர்த்து நின்று உன்னை ஜெயிக்க முடியாது. இல்லாமை, ஐயோ காசு இல்லையே, ஐயோ அது இல்லையே, இது இல்லையேன்ற புலம்பல் உன்னை ஜெயிக்க முடியாது. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் பாவத்துல, மந்திரத்துல, சூனியத்துல, அசுத்தத்துல ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாம
படிப்பு இல்லாம, அதிகாரம் இல்லாம, ஒரு தொழில் இல்லாம அடுத்தவங்க கிட்ட போய் அடிமையா இருந்து இருந்து வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களை நம்ம என்னையும் பார்த்து சொல்ற, we are the redeemed people, not in worldly people, we are in redeemed people. So God has spoken to you, you are not afraid. சொல்றார், நீ உயிரோடு ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஒரு வாலிபனை பார்த்து சொல்றார். இப்ப இந்த வாலிப கடவுள் சொல்லிட்டாரு, இந்த வாலிப டம் அடிக்க மனசு வருமா இவனுக்கு? இவன் போய் உட்காந்து கோட்டை அடிக்க மனசு இருக்குமா? யாரோ ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அவன்கிட்ட உட்காந்து வச்சா அந்த ஃபிகர் இப்படிறான், அந்த ஃபிகர் அப்படிறான் பேசுவானா இவன்? கடவுள் சொல்லிட்டார், கடவுள் சொல்லிட்டார் என் கூட இருக்கிறேன்னு, நான் முன்னேறணும். இந்த முட்டை கதை முட்டை விஷயங்கள்லாம் இது அருவருப்பானது, இது என்னை சாபத்துக்கு உட்படுத்தும், இந்த பேச்சுகளை துரத்தி விடு. அடுத்துதான் ரொம்ப முக்கியம். 6வது வசனம் வாசிங்க. 6th verse 6. பலம் கொண்டு திட மனதா இரு. அடுத்தது என்ன சொல்றாரு? அநேகருக்கு ஆசீர்வாதம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன், நான் அநேகருக்குலாம் ஆசீர்வாதமா இல்லை. போய் எங்க பார்த்தாலும் சுவிசேஷம் சொன்ன எல்லாம் சபைக்கு வந்தாங்க, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கல்வி இல்லை, பணம் இல்லை, தொழில் இல்லை, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இல்லை. இல்லை, எல்லாரும் கேவலமா நினைப்பாங்க. நோட்டீஸ் வச்சா கல்யாணத்துக்கு போக முடியாது, ஏன்னா ஒன்றும் இல்லையே. ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு போக முடியாது. தரித்திரம் பிடிச்ச ஊழியக்காரனா வாழ்ந்த, அறியாமை, இல்லாமை, அறியாமை. தரித்திரம் பிடிச்ச ஊழியக்காரனா என்னது? நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா ஆராதிப்பேன், நல்லா போய் சுவிசேஷம்லாம் சொல்லுவேன், ஆனா கல்வி, வேலை, தொழில்ல அட்டர்மோஸ்ட் காலி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொரு விஷயம், சாதிய புத்தி. கிறிஸ்தவத்துல சாதிய புத்தி இருக்குது. தலித்துக்கள் ஒரு தலைவனாய், ஒரு லீடரா வருத யாருமே விரும்புறது இல்ல. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். அது நான் வந்து சாதியை பத்தி பேசல, ஆனா இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். நம்ம வந்து அடுத்தவனுக்கு கூஜா தூக்குறதுக்கும் ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி அடுத்தவன் காரை துடைக்கிறதுக்கும், அடுத்தவன் கார் வாங்கறத பார்த்து ஐயோ கர்த்தர் எங்க ஐயாவுக்கு காரை கொடுத்துட்டாரு, பில்டிங்கை கொடுத்துட்டாரு, ஏசியை கொடுத்துட்டாரு, கர்த்தர் 100 ஜனங்களை கொடுத்துட்டாரு, இப்படி சொல்லி சொல்லியே இந்த ஜனம் போய் அவங்க அந்த அந்த இடத்துல போய் அடுப்பு கொளுத்துறதுக்கும், சபை தரையை துடைக்கிறதுக்கும், ஃபேனை துடைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்களே தவிர பெரும்பான்மையான சபையார் ஒருத்தனை உருவாக்கி தலைவனாக்கி அழகு பார்த்து நீ போய் 100 பேரை உருவாக்குப்பான்னு சொல்லி யாரும் சொல்றது கிடையாது. பி கேர்ஃபுல். புரியுதா? அதனாலதான் சொல்றேன், கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல, கடவுள் உங்களை உருவாக்குகிறவர். ஓகே, என்ன சொல்றாரு? பலம் கொண்டு திடே. பயப்படாதரா, எவன் என்ன வேணா பேசுற. இந்த இந்தியா சொல்லும், நீ எஸ்சி, நீ எஸ்டி, நீ பிசி, நான் மோலியர், நான் நாய்க்கரு, நான் வன்னியர், நான் தலித்து, அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடு. நீ பலம் கொண்டு திடம் மனதாயிரு. கரேஜ். நான் வசனம் இங்கிலீஷ்ல சொல்றாரு, 6 ஜோஷுவா 1:6. பலம் கொண்டு திடம் மனதாயிரு. இங்கிலீஷ்ல வாசிமா. பைபிள் கையில இருக்கமா தான். Be strong. அப்புறம் தப்பாச்சு. Be first 6ஆம் வசனம் ஒழுங்கா. Be strong and a good courage. எப்பவுமே ஆக்டிவா இரு, எப்பவும் டல்லா. எப்படி இருக்கீங்க பிரதர்? நான் படுத்து பிரச்சனை மேல பிரச்சனை, நோய்க்கு மேல நோய், இப்படி ஆன்சர் வரவே கூடாது. Be strong. உள்ள ஸ்ட்ராங்கா இரு. எப்ப பார்த்தா எனக்கு தெரியும் இது உருப்படாது, இது வழங்காது, எனக்கு தெரியும் இது இப்படித்தான் ஆகும், இதெல்லாம் தூக்கி போட்டு பி ஸ்ட்ராங். அப்ப முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா மாறணும் உள்ள. அண்ட் கரேஜ். உன் வாயை திறந்தா நல்லதை பேசு. வாயை திறந்தா நான் வெற்றி பெறுவேன், கடவுள் இருக்கிறார், இம்மட்டும் தேவன் உதவி செய்தார், இனிமேல் உதவி செய்வார். பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜ். அப்புறம்
நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்று. இதுதான் முக்கியம். நீ மட்டும் நல்லா இருப்பது என் விருப்பம் இல்லை. நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிற, சுகத்தை கூறுகிற, ஆரோக்கியத்தை கூறுகிற, ஜீவனை கூறுகிற மனிதனா உன்னை வைக்க போற. அப்ப நீ என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க 7. மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. இததான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தவறி போயிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு நேரங்களை அப்படியே அதுல செலவு செய்து, சின்ன குழந்தை கூட போனை கையில கொடுத்தாதான் சாப்பிடுது. சின்ன குழந்தை கூட போனை கையில கொடுத்தாதான் சாப்பிடுது. ஒரு தவறான முன்மாதிரிக்கு நேரா போயின்னு இருக்குது. இங்க தேவன் சொல்றார், ட்விட்டர்ல டைம் வேஸ்ட் பண்ணாத, வாட்ஸ்அப்ல டைம் வேஸ்ட் பண்ணாத, போனு பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, அது உன்னை நாசப்படுத்தும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண உன் வாயை விட்டு. எதை விட்டு? அப்ப வாயிலிருந்து என்ன வரணும்? வாயிலிருந்து இயேசுவை பற்றி நான் சுகமா இருப்பேன், நான் வெற்றி பெறுவேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்திறன் திராட்சை செடியை போல் இருப்பாள், என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற நான் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவேன். இயேசு என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரிந்தும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை 5000 கொடுத்த இயேசு என் தொழிலை ஆசீர்வதிப்பார். 7 அப்போ சில சிறுமீன்களை ஆசீர்வதித்த இயேசு என்னோடு இருக்கிறார், என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். கடல் மேல் நடந்த இயேசு என் கூட இருக்கிறார், நானும் எல்லா சோதனைகள் மேல் ஜெயிப்பேன். இதை தாங்க பேசணும். ஆனா இதை பேசுறதே கிடையாது. யாரும் அதை பேச மாட்டாங்க. ஊர் கதை பேசுவாங்க, உலக கதை பேசுவாங்க, வியாதியை குறிச்சு பெருசா பேசுவாங்க, செத்து போனவங்களை குறிச்சு பேசுவாங்க, ஏற்கனவே வியாதியில பாதிக்கப்பட்டவங்களை பத்தி பேசிருப்பாங்க, குடிகாரர்களை பத்தி பேசுவாங்க, பாவத்தை பேசுவாங்க, சினிமா கதைகளை பேசுவாங்க, அசுத்தங்களை பேசுவாங்க. இத பேசவே மாட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, நீ வெற்றி அடையணும்னா இங்கே இதுல சொல்லப்பட்டதை நீ முதல்ல உன் மைண்டுக்குள்ள ஏத்து. உன் மைண்ட்ல இருந்து உன் ஸ்பிரிட்டுக்குள்ள வரணும், உன் ஸ்பிரிட்ல இருந்து உன் வாயில வரணும். மைண்டுக்குள்ள இருக்கிறது எங்க போனோம்? ஆத்மாவுக்கு போனோம். ஆத்மாவுக்கு, மைண்டுக்குள்ள இருக்குது ஆத்மாவுக்கு கண்டிப்பா போனங்க. அதனால்தான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும். விசுவாசித்தவளே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, உலகத்தை ஜெயிக்க முடியும். சாதாரண தரித்திரத்தை ஜெயிக்க முடியாதா? உலகத்தையே. ஆனா இந்த பிரின்சிபல் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். இதை விட்டுட்டு மனம் போன போக்கில வாழ்ந்துட்டு ஒரு நாள் மட்டும் வந்து விசுவாசம் வெற்றி பெறுவேன் வாழ்வேன், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அது நடக்கவே. ஒரு நாள் மட்டும் கூத்தாடிட்டு மற்ற 6 நாள் அவிசுவாசமா பேசிட்டு, பயத்தை பேசிட்டு, நோயை பேசிட்டு, கோபத்தை கக்கிட்டு, எரிச்சலை கக்கிட்டு, விக்கனங்களை கக்கிட்டு, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துங்கன்னு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய வாக்குத்தத்தங்கள், இந்த இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள் நம் வாழ்க்கையில மிகுந்த பலனை தராது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை, நீ தான், உனக்கும் எனக்கு தான் டீலிங். சுகம் வேணுமா? உனக்கும் எனக்கு தான் டீலிங். அங்க பாஸ்டரு, சபை, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாட்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரைச்செலியை கிழிச்சு பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ உனக்கும் எனக்கு தான் டீலிங் யூ அண்ட் மீ. அப்போ காட் சர்ச்சஸ் பாக்குறார், டெய்லி ஆக்டிவிட்டிஸ பாக்குறாரு. இவன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு விரும்புறான், பட் டெய்லி என்ன செய்யறான்னு பாக்குறாரு. இவன் சும்மா உதாரணத்துக்கு, இந்த தம்பி எங்கேயோ ஒரு கோபுரத்துக்கு போறார், எங்கேயோ ஒரு தோட்டத்துக்கு போறார், அங்க போனா பிளெஸிங் வந்துடும்.
இங்க போனா பிளெஸிங் வந்துடும், அங்க ஒரு 1000 ரூபாய் காணிக்க அமிச்சா பிளெஸிங் வந்துடும், அங்க ஜப குறிப்பு அமிச்சா பிளெஸிங் வரும். கட்டுக்களை உடைக்கிறவர் ஒருத்தர் வராரு, அந்த கட்டுக்களை உடைக்கிறவர் கூட்டத்துக்கு போனா எனக்கு பிளெஸிங் வந்துடுறது ஒரு ஃபெயிலர் சிஸ்டம். அங்க வேணா ஒரு மணி நேரம் மனசு நிம்மதியா இருக்கும், ஆனா புத்தி மாறாது, பேச்சு மாறாது, செயல் மாறாது. இங்க தேவன் சொல்றார், உனக்கும் எனக்கு தான் டீலிங் யூ அண்ட் மீ. இப்ப கடவுள் இங்க புதிய ஏற்பாட்டுல இதான் சொல்லிட்டாரு, ஏமா நீ உனக்கு ஆரோக்கியம் வேணுமா, ஆரோக்கியம் வேணும்னு சொல்ற, நீ என்ன செய்யற, எத்தனை மணிக்கு எழுதுகிற, எவ்வளவு நேரம் சுகமாக்குற வசனங்களை தியானிக்கிற, எவ்வளவு நேரம் சுகம் அளித்தலை குறித்து பாடுற, நீ மற்றவங்க கிட்ட பேசும்போது நீ சுகவான் ஆரோக்கியவான் நான் தீர்க்காயுசோடு வாழ்வன் பேசுறியா, வியாதியை குறிச்சு பெருசா பேசிக்கிட்டு இருக்கியா? மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், ஹெர்பல்ஸ் எல்லாம் எடுக்கணும், தவறே கிடையாது. ஆனா இங்க தேவன் சொல்ல வர்றது, இந்த புஸ்தகம் உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்ப வெற்றி வேணுமா, ஒரு தொழில் வேண்டுமா, தொழிலை குறித்து நீ பைபிள் இருந்து என்ன கத்துக்கிட்ட? பணம் வேண்டுமா, ஜபம் பண்ணா பணம் வரன்றது முட்டாள்தனம், ஜபம் பண்ணா பணம் வரன்றது பைத்தியக்காரத்தனம். ஜபம் பண்ணா தேவன் ஞானத்தை கொடுப்பார், மனித தயவை உண்டாக்குவார். மனித தயவை, அந்த மனித தயவை நம்ம அபியூஸ் பண்ணக்கூடாது. பொய் பித்தலாட்டம் ஏமாத்துற வேலை அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை. அந்த மனித தயவை தேவ கிருபை என்று நினைச்சு அவங்க கிட்ட கம்ஃபர்டபுளா நடந்துக்கணும். அதெல்லாம் சொல்லி பாருங்க, அத வசந்த வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. கவனம் வேற எங்கேயும் போக கூடாது. எங்க கவனம் வேற எங்கேயும் போக கூடாது. பொம்மை படமா ஒரு அரை மணி நேரம் பொம்மை படத்தை பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். செல்போனை எடுக்கிறோமா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வச்சிடணும். 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாவம் உண்டாயிடும், சாபம் உண்டாயிடும். நம்மளே நம்மள கட்டிப்போம். யாருக்கிட்ட பேசினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஏன்னா வேதம் சொல்லுது, அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது. பேசி 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 பயம் பெருகும், திகில் பெருகும், வைராக கோபம் பெருகும், கடைசியில் அவிசுவாசம் பெருகி என்னத்த போ கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டறிஞ்ச, சர்ச்சுக்கு போய் என்னத்தை அந்த லெவலுக்கு சத்துரு கொண்டு வந்துருவான். அதுக்குதான் நம்மள இத படிக்க விட மாட்டான். இயேசு செய்த அற்புதத்தை வாசிப்போம். சரி, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கிறோம். இயேசு கடல் மேல் நடந்தாரு, அதை நான் வாசிக்க போறேன். அப்ப நானும் கடல் மேல் நடப்பேன். கடல்னா என்னது? நம்மள மேற்கொள்ற காரியத்தை நான் மேற்கொள்ளுவேன். அந்த சூத்திரத்தை ஃபார்முலாவை ஏசப்பா கிட்ட இருந்து கத்துக்க பாரு. அப்ப அந்த சப்ஜெக்ட வாசிக்க பாரு. பிசினஸ் குறித்து what say about Bible, what sayings the Bible verses about business, அந்த பிசினஸ் பத்தி பூரா வாசிக்கணும். அந்த பிசினஸ் பத்தி அட்லீஸ்ட் ஒரு 30 வசனமாச்சு. பிசினஸ்னா என்ன, கடவுள் ஏன் பிசினஸ் குத்தார், அந்த பிசினஸ்ல இருந்து என்ன கிடைக்குது, அந்த பணத்தை கடவுள் என்ன செய்ய சொல்றாரு, அந்த பணத்தை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, மிஷனரிகளுக்கு கொஞ்சம் அப்படி அனுப்பிச்சு வச்சோம். கடவுள் பல விதத்துல பிசினஸ் திறக்கிறார். ஏன் பிசினஸ் சொல்ற, அதாவது ஒரு பக்தன் இப்படி சொல்றார், நீங்கள் கடவுளுக்கு கொடுப்பதை நிறுத்திட்டு நீங்கள் உங்கள் கடனை அடைப்பதிலே நீங்கள் முயற்சி எடுப்பீங்கன்னா நீங்க கடவுளுக்கு துரோகம் செய்யறீங்க. ஊர் ஃபுல்லா கடன் வாங்கிட்டு ஹலோ நான் டெஸ்ட் பண்றேன், நான் தசமபாகம் புதிய ஏற்பாட்டுல கிடையாது, ஆனா அதை விட அதிகமா கடவுளுடைய ஊழியத்தை நாங்கள் தாங்குகிறோம். மணி ரொம்ப முக்கியம். மணி ரொம்ப முக்கியம். அதுல ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. ஓகே, மணி. ஒரு காலத்துல இந்த பர்ஸ் எல்லாம் காலியாக கிடக்கும். உண்மைங்க, பர்ஸ் காலியாக 50 ரூபா எங்க அம்மா தருவாங்க, எங்க அப்பா எடுத்து வந்து கொடுப்பாரு 200 ரூபாய். உள்ள நான் சர்ச்சுக்கு வந்தா குடுத்துட்டு போவோம். லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் மணி. பணத்தை பற்றிய அறிவு கிடையாது. பரிசுத்த அறிவு இருக்குது, பரலோக அறிவு இருக்குது, சுவிசேஷ அறிவு இருக்குது. தொழில் வியாபாரம் பணத்தை பற்றிய அறிவு கிடையாது. ஒண்ணுமே காலியா கெடுக்கும். எவ்வளோ ஜபம் பண்ணுவேன், எவ்வளோ உபவாசிப்பேன், ஒண்ணுமே நடக்கல. அதுதான் பாயிண்ட். அங்க ஏன் நடக்கல?
கடவுளுடைய பிரின்சிபல் அப்படி கிடையாது. பணத்துக்கு ஜெபம் பண்ணா பணம் கொடுப்பேன்னு சொல்ல, ஜெபம் பண்ணிட்டு போய் படிச்சு ஒரு தொழிலை எடு. நீ ஒரு பிளம்பரா, ஒரு எலக்ட்ரிஷியனா, ஒரு ஏசி மெக்கானிக்கா, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா, ஒரு பிளம்பிங் இன்ஜினியரா ஒரு தொழிலை கத்துக்க. அந்த தொழிலுக்காக ஜெபம் பண்ணு. அந்த தொழிலை பற்றிய அறிவை யூடியூப்ல பாரு. நான் செல்போனை யூஸ் பண்றது முன்னேற்றத்துக்கு தான். சபையை பற்றிய செய்திகள், தொழிலை பற்றிய செய்தி, உடல் ஆரோக்கியம் பற்றிய செய்திகள், இந்தியாவில் முக்கியமா எங்கெல்லாம் நல்ல நல்ல இடம் இருக்குது போய் பார்த்துட்டு வர்றதுக்கு, அதை தான் நான் யூடியூப்ல பாக்குறேன். புரியுதா? செல்போனை பிள்ளைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க முதல்ல பொம்மை பாடன்னு போவோம், பொம்மை பாடன்னு போய் சினிமா பாட்டுன்னு போவோம், சினிமா பாட்டு போய் கண்ட போக்கிரி பிள்ளைகள் ஏதாவது ஒண்ணு நீ சூப்பரா இருக்கான்னு போடுவான். முடிஞ்சு போச்சு கதை. பிஞ்சிலேயே பழுத்து படிப்பை இழந்து எதிர்காலத்தை இழந்து கல்யாணம் கட்டிக்கின்னு போய் லோல் பட வேண்டியதுதான். ரொம்ப ஜாக்கிரதை. முக்கியமா பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபத்துல இருக்கணும், வேத வசனங்களை தியானிக்கணும், படிப்பு, வேலை, தொழில் இதை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. கவனம் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. வேற எங்கன்னா கவனம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு கதை. நீயும் கெட்டு அதுவும் கெட்டு அதுக்கு பிறக்க போற குழந்தையும் கெட்டு தரித்தல் தான் உட்காந்துக்கணும், தரித்தல் தான் உட்காந்துக்கணும். நீ உருப்பட்டாதான் பிள்ளைகள் உருப்பிடுவாங்க, நீ உருப்படாம பிள்ளைகள் உருப்பிட மாட்டாங்க. அதனால தான் சொல்ற வாசிப்போம். இந்த எதர் வாசிங்க 8. கவனமா இருக்கும்படி இரவும் பகலும். இது தாப்பா தியானம். இரவும் பகலும் அதுதான் தியானம். என்ன தியானம்? ஒரு வக்கீலாக போறவன் இரவும் பகலும் ஏசப்பாவுடைய வசனத்தை வாசித்து தியானிச்சுட்டு, ஏசப்பா நான் வக்கீலா மாறணும், அதுக்காக நான் என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதை பற்றிய வசனத்தை எடுக்கணும். எப்படிலாம் தேவன் நியாய தீர்ப்பு செஞ்சிருக்கிறார், எப்படிலாம் சட்டத்தை சொல்லியிருக்கிறார், இந்தியன் லா என்னெல்லாம் சொல்லுது, அமெரிக்கன் லா. இது தாங்க பிள்ளைகள் அப்படி போன மைண்டு. ஒரு மியூசிக்கா, சங்கீதத்துல எப்படிலாம் தாவீது கடவுளை பாடி இருக்கிறார், மியூசிக்ல என்னெல்லாம் இரவும் பகலும் கடவுளுடைய துணை கொண்டு கடவுளுடைய வசனத்தை தியானிச்சுட்டு இதுல பிராக்டிஸ் இருக்கணும். இரவும் பகலும் சீரியல் நாடகம் ஓடிங்கன்னா நீ கெத்துருவ, உன் பிள்ளைங்களை கெத்துருவ, உன் பேர பிள்ளையும் கெத்துருவ. அப்புறம் கடவுளை குறை சொல்லி உட்காந்து அழுது எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டாக்குறது. அப்புறம் நிம்மதியா வாழ்றவங்கலாம் நிம்மதியை குறைச்சிட்டு லோல் படுங்க எடுக்கணும். ஹலோ, புரியுதா? துன்மார்க்கோடு சேர்ந்துவான், அவன் கஞ்சா அடிக்க கத்துப்பான், அது எங்கன்னா பொறுக்க கத்துக்கும். அப்புறம் இருக்கிற பிரச்சனைலாம் தூக்கி வந்து இங்க வைக்கிறது. நிறைய சபையில் அப்படிதான் நடக்குது. பெற்றோர் தேவனுக்கு கீழ்ப்படுறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, வேத வாசிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம், சினிமா, டிராமான்னு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வீட்டுக்கு வந்தோம் அந்த பிரச்சனை தூக்கி வந்து பாஸ்டர் தலைமையில போறது. அது அல்ல சபை. சபை அறிவார்ந்த சபை, சபை பரிசுத்தமான சபை, சபை தலைவர்களை உருவாக்குற சபை. 18 வயசு முடிஞ்சுதான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிடணும். பொம்பளை பசங்கன்னா மாதிரி பண்ணுது, ஏசியை ரிப்பேர் பண்ணுது பொம்பளை பசங்க. பொம்பளை பசங்க குட்டி அந்த பச்சை கலர் எலக்ட்ரிக்கல் வண்டியை ஓடுது. பொம்பளை பசங்க சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். பொம்பளை பசங்க எதுக்கு நான் மறுபடியும் இதை சொல்றேன்னா, பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. இப்ப பணம் இல்லை, நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணு, பரிசுத்தமா பேசு, பிரசங்கம் பண்ணு, அது தூக்கி போட்டு போயின்னு இருப்பாங்க ஜனங்க. கடவுளுடைய ஆன்மீகத்திலேயே வளரணும், பொருளாதாரத்திலேயே வளரணும். பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாம ஆன்மீகம்னா மக்கள் நாய் கூட மதிக்காது. அதே மாதிரி பணம் 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 பணம்ட்டு ஜபம் இல்ல, வேத தியானம் இல்ல, சபை இல்ல, கடவுளை பத்தி போய் 4 பேருக்கு சொல்றதுலன்னா அது அதை விட கொடுமை, அதை விட கொடுமை. பணம் 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 ஓடுனா அந்த பணம் பாவத்துக்கு நேரம் இழுத்துன்னு போயிடும். பாவத்துக்கு நேரம் இட் லீட்ஸ் டு சின்ஃபுல் லைஃப். அவ்வளவுதான். பரிசுத்தம் போச்சு, ஜபம் போச்சு, குடிக்க கத்துப்போம், சிகரெட் பிடிக்க கத்துப்போம், கெட்ட வார்த்தை பேசுவோம், அடுத்தவனை ஏமாத்த கத்துப்போம், இன்னும் அசுத்த எண்ணங்கள் வந்துடும், வாழ்க்கையே சூனியமா போயிடும். ரெண்டுமே போனோம். கடவுளை அறிகிற அறிவு, உலகத்திலே ஞானமாய் வாழ்கிற வாழ்வு. இதுதான் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை, எல்லாரும் வாசிங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எது? இயேசு சொன்ன உபதேசங்கள். இப்ப இங்க பழைய ஏற்பாட்டுல சொல்ற விஷயம் எல்லாம் அப்படியே இயேசுவுக்கு கொண்டு வரணும்.
இயேசு என்னெல்லாம் போதிச்சாரோ அதை தியானிப்பா. அததான் சொல்றாரு. இப்போ நமக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எது? மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவானவர் போதித்த சத்தியங்களை நீ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படி, அதை தியானம் பண்ணு. அதை நீ வேலை செய்யும் பொழுது அதை தியானம் பண்ணு, நீ படிக்கும் பொழுது அதை தியானம் பண்ணு, நீ தூங்கும் பொழுது தியானம் பண்ணு. நீ ஒரு பொண்ணு பார்க்க போற, ஜெபம் பண்ணிட்டு நல்லா தியானிச்சுட்டு, ஆண்டவரே ஒரு பக்தி உள்ள பெண், பரிசுத்தமான பெண், குடும்பம் நடத்துற பெண், நல்ல தொழிலை தாங்குகிற ஒரு பெண்ணை தா, அந்த தியானத்திலேயே இரு. அந்த தியானம் பெண்ணை இழுத்து கொண்டு வரும். இதுதான் வைப்ரேஷன் சொல்றாங்க, இமேஜினேஷன். அதுக்கு அர்த்தம் இமேஜினேஷன். எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அது தானா நம்மளை தேடி வரும். வரங்க எதை நம்ம அதனால தான் அந்த பெண் பிள்ளைகள் கட்டு போறாங்க. பெண் பிள்ளைகள் இரவு பகலும் சினிமா பாட்டை பாக்குறது, சினிமா கேட்கறது, சினிமா அந்த 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 தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி அவங்க வாழ்க்கை அதுலயே கட்டப்பட்டுறாங்க. இது இமேஜினேஷன். எதை நீ இமேஜின் பண்ணுகிறியோ அதுவாகவே மாறிடுவ. அதை மீறி வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால்தான் இயேசு சொல்றார், இரவும் பகலும் இதை இமேஜின் பண்ணு. டே அண்ட் நைட் யூ இமேஜின் மை வேர்ட்ஸ். பாருங்க, இரவும் பகலும் அதை தியானி, அதை தியானி. எதை தியானி? நான் வெற்றி பெறணும். அதுக்கு இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? சாலமோன் மூலமா என்ன சொல்லி இருக்கிறார்? பெசலியலுக்கு ஏதோ ஞானத்தை கொடுத்தாரோ, அவன் பயங்கர ஸ்கில்லா மாறினானாமே. பெசலியலுக்கு ஒண்ணுமே தெரியாது, பரிசுத்தாவில் நிரப்புறாரு, அவன் பயங்கர டெக்னீஷியனா மாறிடுறான், பக்காவா செய்யறான், இன்டீரியர் ஒர்க்க பண்றான். ஆச்சரியமா இல்ல? கடவுளுடைய ஆவி இறங்குது, அவன் ஊழியம் பண்ணுவான். பார்த்தா அவன் இன்டீரியர் ஒர்க் பண்றான், வுட்ல பண்றான், மெட்டல்ல பண்றான், பிளாஸ்டிக்ல பண்றான், வெண்கலத்துல பண்றான். அப்ப பிளாஸ்டிக் கிடையாது. பைபிள் யாத்ராமத்துல இருக்குது, நான் பெசலையலை என் ஆவியால் நிரப்புவேன், அவன் சகலவித வேலைகளை நேர்த்தியாய் செய்வான், அது மகிமையா இருக்கும். இதுதான் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இத குழந்தைங்க கிட்ட பேசணும். குழந்தைங்க கிட்ட, முக்கியமா பெண் பிள்ளைங்க கிட்ட சொல்லி தரணும். வாழ்க்கைனா என்ன, பணம் என்ன, கடவுள்னா யாரு, பரலோகனா என்ன, நரகனா என்ன. இன்னைக்கு 17 வயசு பிள்ளைங்கலாம் கஞ்சா அடிச்சு சுத்தினுக்குது, பார்க்கறதுக்கு வெள்ளத்தோலை போட்டுங்குது, ஆனா கஞ்சாக்கு அடிமையா இருக்குது, போக்கிரிதனத்துல இருக்குது. அந்த மாதிரி வலையில போய் மாட்டிக்கூடாது. நீ ஒரு ஜட்ஜி, நீ இந்திய IAS IPS சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா மாற வேண்டிய ஆட்கள். அதற்காக தான் கடவுள் உங்களை ரட்சித்திருக்கிறார். அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஐயோ பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, மறக்க முடியா, கட்டி குத்துரு போ, நீயும் சட்டி சோறு அதுவும் சட்டி சோறு, அப்புறம் தள்ளி விடு பழத்துல. என்ன கேவலமா இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நிறைய பெற்றோர் அப்படி சொல்றாங்க. பாருங்க, எங்க வாழ்க்கையில கடவுள் எங்கேயோ கொண்டு போறதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு, குப்பத்தொட்டில வாழ்றதுக்கா? ஹலோ, பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் எஜுகேஷன், பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் பிசினஸ், பி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உன் பொண்டாட்டி என்ன பண்றா ஏது பண்றா கவனிக்கணும். அவ ஜெபிக்கிறாளா, வேத வாசிக்கிறாளா, அவ பரிசுத்தமா பேசுறாளா, ஊருக்கு அதை பேசுகிறா, ஊருக்கு அதை பேசினா அத பைபிள் என்ன சொல்றது அதை செய்யுங்க. அப்புறம் பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, பைபிள் தெளிவா சொல்லுத, கவனமாயிரு. மனைவியை விட்டுட்டான் ஆதாம், அவன் போய் பாம்பு கிட்ட பேசினுக்கிறான், பாம்பு பேசி பேசி பாம்பா சித்தின்னு போச்சு. ஹலோ, பைபிள் எவ்ரிதிங் டாக்கிங் அபவுட் எவ்ரிதிங். மனைவியை 2 பேரும் ஒன்னா இருந்து பண்படுத்து பயன்படுத்த பூமியில வச்சாங்க. அவன் மனைவியை விட்டான், அவன் போய் பாம்பு கிட்ட பேசிங்கிறான். பாம்பு பேசி பேசி அவனையும் கெடுத்து அவளையும் கெடுத்து, அந்த தோட்டத்தையும் கெடுத்து, குடும்பத்தையும் கெடுத்து போச்சு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அருமையான ஒரு பாட்டு, அது ஏதேன் பாட்டு தான். கடவுள் நல்லா படிச்சார், அதை போட்டு உடைச்சி சின்ன பின்னமாகிட்டான் குடும்பத்தை. குடும்பமே சின்ன பின்னமா போச்சு. ஹல்லேலூயா. டே அண்ட் நைட் மெடிடேட் இன் யுவர் பிசினஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வசனத்தை கொண்டு நம்ம தொழிலை தியானிக்கணும். இந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு எப்படி, ஊழியத்தை தியானிக்கணும். கடவுளுடைய வசனத்தை கொண்டு நம்ம உடம்ப பார்க்கணும். எப்படி ஆரோக்கியமானதை சாப்பிடலாம், என்ன காய்கறிகள் வாங்கலாம், என்ன பழ வகைகள் சாப்பிடலாம், இதெல்லாம் லைஃப்ங்க. இதெல்லாம் கவனிக்காம எடுத்து போய் 10,000 5,000 எடுத்து போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கெட்டு போய், கிட்னி கெட்டு போய், லங்ஸ் கெட்டு போய், கடைசியில் அற்பத்தனமா வாழ்க்கை முடிவது நம்ம வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. டே அண்ட் நைட் மெடிடேட். அப்புறம் பாருங்க,
நீ செய்ய கவனமா இரவும் பகலா அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ரொம்ப அற்புதமா முடிக்கிறார். அப்பொழுது என்ன வசனம் பார், நீ சக்சஸ் ஆயிருப்ப. குட் சக்சஸ் எவ்ரிதிங். ஃபேமிலி லைஃப் நல்ல பொண்ணு கிடைக்கும். நீ முன்னினா கேடு கட்டுத்தான் கிடைக்கும். கடவுளை முன்னு வைத்து ஒரு பெண்ணை ஒரு படிச்சு ஒரு தொழிலை பிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை பத்தி யோசிக்கணும். 10ஆம் கிளாஸ் போகும்போதே ஜோடியை தேடக்கூடாது. உருப்படாம போயிடுவோம். அது சொல்லி வளர்க்கணும். எஃப்சி கேரனுக்கு சொல்லி வளர்க்கணும். அம்மா நீ போனேன்னா 4 பேர் விசிலடிப்பாமா, உன் பின்னாடியே வருவாமா, நீ உடனே மயங்கக்கூடாது. அது சாத்தான். நீ படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். அத மைண்ட்ல வைமான்னு குழந்தைக்கு சொல்லி தரணும். அப்ப அந்த குழந்தை சின்ன வயசுலயே அந்த விதையை போட சொல்லும். ஆமா நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம பெரிய லெவலுக்கு வரணும், அம்மா சொல்லி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்மள நாசப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்ற. இரவும் பகலும் அதை தியானிச்ச என்ன நடக்கும்? அப்பொழுது நீ உன் வழியை நல்ல மார்க் எடுப்ப, நல்ல பாஸ் பண்ணுவ, நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையை நீ பாய்க்க பண்ணுவாய். வேற எதுலயுமே கவனம் போல, வேற எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தல. இவன் கவனம் நானும் என் தேவனும், நானும் என் கல்வியும், நானும் என் தொழிலும், நானும் என் குடும்பமும், நானும் என் சமுதாயமும், நானும் என்னுடைய எதிர்காலமும். இதுதான் இவன் மைண்டு. அப்ப ஒழுங்கா தொழில் வாய்க்குது, வியாபாரம் வாய்க்குது, டெய்லி பணம் வருது, பணத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. கடவுளுக்கு வாரி வாரி கொடுக்கிறோம், 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிந்து போறோம், 4 பேருக்கு நம்ம செலவு பண்றோம். இதுதான் கெத்தான லைஃப கொடுக்கிறார். புரியுதா? மட்டமாண்ட பார்த்துக்கிட்டு மட்டமாண்ட பேசிக்கிட்டு இருந்தா முன்னேறவே முடியாது. பென்னிகினே வந்து ஜெபம் பண்ணாலும் மாறாது. இங்க சொல்றார், மாற்றம் இங்க இருக்குது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். போங்க ஊட்டிக்கு போங்க, ஒரு நாள் உபவாசம் இருங்க, குளிர்ச்சியான இடத்துல நல்ல டீ காஃபி வச்சு நல்லா உபவாசத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தி துதிங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு 5,000-2,000 செலவு பண்ணி ஏதாவது ஃபுட்டை வாங்கி கொடுப்போம். எவ்வளவு மகிழ்ச்சி இது! ஹல்லேலூயா! எவ்வளவு மகிழ்ச்சி. மூணாருக்கு போலாம். அப்புறம் என்ன ஊர் அது? மலை மேல ராஜமலைக்கு போலாம். சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி இருக்கும். சொல்றேங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை வந்து சூனியம் பூச்சி உக்காந்துக்கிட்டு அப்படியே 12 o'clock மூஞ்ச வச்சுக்கிட்டு இல்ல. ஸ்மைல், சந்தோஷம், மகிழ்ச்சி, புன்னகை, இதெல்லாம் வெற்றியினுடைய அறிகுறிகள். சோகம், துக்கம், அவிசுவாசமான வார்த்தைகள், இதெல்லாம் தோல்வி அடைந்த மனிதனுடைய அடையாளங்கள். இறைவன் வெற்றி உள்ள வாழ்க்கையை தரதான் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா! நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு. மறுபடியும் சொல்றாரு, சோர்வா பேசாதப்பா, நெகட்டிவா பேசாதப்பா, எப்ப பார்த்தாலும் உருப்படத்தை பேசாதப்பா, பலமா இருப்பா. உன் வாயை தந்தாலுமே பலம் வரணும். பலம் கொண்டு திடமானதா இரு. என்ன வாழ்க்கை நடந்து போச்சு? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். ஏன் சொல்லணும்? அப்படி ஜீபும்பா பண்ணி கட்டுக்கட்டா தங்கத்தை எடுத்து பேதர்கிட்ட ஒரு கட்டு, யோவான் கிட்ட ஒரு கட்டு. ஏன்னா தண்ணியே ரசமா மாத்துறாரு. அவருக்கு தங்க கட்டியை உருவாக்க முடியாதா? அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை பூமியில மனுஷன் ஆளுகை செய்யணும். அவன் போய் கடவுளோடு இணைந்து இந்த பூமியை மாத்தணும். அதுக்கு தான். இல்லைன்னா அவரு தங்க கட்டியை எடுத்து கையில கொடுத்து போய் வித்து ஜாலியா இருக்குப்பா. அது சிஸ்டம் இல்ல. சிஸ்டம் இந்த பூமியை, இந்த மண்ணை, இந்த தாவரத்தை, இந்த விலங்குகளை உன் கீழே கொடுத்திருக்கிற நீ ஆளுகை செய்யணும். நீ யாருக்கிட்ட இருக்கணும்? நீ என் கூட இருக்கணும். நீ பாவத்து கூட இருக்க கூடாது, அசுத்தத்து கூட இருக்கக்கூடாது, சுயநலத்து கூட இருக்கக்கூடாது. நீ என் கூடவே இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்யணும். டொமினியன். ஹல்லேலூயா! இந்த நினைப்போடு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். என் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள், கடவுள் அவர்களை மீட்டுக் கொள்வார். பலம் கொண்டு திடமனதாயிரு, புத்திமான நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா! நான் வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர்.
கண்களை மூடுவோம், கர்த்தர்களை காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? இயேசு செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் நான் வாழ்ந்திடுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் முடியாது என்ற போது நான் மனம் தளர்ந்த போது கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உன்னை விட்டு விலகேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் சுகமாய் வாழ்வுவேன், என் தேவனால் தீர்க்காய் சுண்டு. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கொலோசியர் புத்தகம், எபேசியர் புத்தகம், பிலிப்பியர் புஸ்தகம் இதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. நீங்கள் அவரின் பிள்ளைகள், உயர்ந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், உயர்ந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் மூலமாய் உயர்ந்த ரக வாழ்க்கைய உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பெற்று